கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஜேஎஸ்கேயோட பாசிபிள் ஆக்ஷன் டார்கெட் பிளேஸ் யார் அண்ட் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணலான்றதை பற்றி கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டெவால் ப்ரோஸ் எடுக்க சான்சஸ் இருக்கா, எடுத்தால் எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்றதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படா லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவானுங்கன்னு. ஃபைனலாக நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சர்ப்ரைசிங்காக அந்த லிஸ்ட்டை முதல்ல பார்க்கும்போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லோக்கல் டேலண்ட்ஸ் குவாலிட்டி ப்ரூவன் டேலண்ட்ஸ் மாதிரி பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது இந்த லிஸ்ட் ஓவரால் பார்க்கும்போது. அண்ட் மோரோவர் அவங்களோட அன்கேப் டேலண்ட்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல. சில பேர் நம்ம டோர்னமெண்ட்ஸில் பார்த்துருப்போம்ல, ஸோ அவங்களோட பற்றி தான் மெயின் ஐடியா இருந்துச்சு. பட் மற்றபடி நிறைய பேர் எனக்கு தெரியாமல் இருந்தாங்க. ஸோ மேபி ஆக்ஷன் அப்போ நம்ம டீம்ஸ்லாம் டார்கெட் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம் லைக் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலாக கவர் பண்ணல, பிகாஸ் எனக்கே இதை பற்றி ஐடியா கிடையாது. ஸோ பேசிக்காக என்னென்ன பிளேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், எந்தெந்த பிளேஸில் ஆக்ஷனில் இருக்காங்கன்ற மாதிரி தாங்க ஜஸ்ட் ஓவரால் ஓவர் மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபுல்லாக லிஸ்ட்டை கோத்ரூ பண்ணிவிட்டு எப்படி பிரிச்சுட்டேன்னு சொல்லிடுறேன். லைக் வீடியோ மேக்கிங்கே ஃபஸ்ட்டு நான் டீம் வைஸ் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சேன். ஸோ லைக் எந்தெந்த டீம்லேருந்து யார் யாரெல்லாம் வராங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவரால் பேட்டர்ஸா பவுலர்ஸா ஸோ அந்த மாதிரி ஃபைனலாக குரூப் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஸ்பின்னர்ஸ் நான் குரூப் பண்ணிவிட்டு அதில் வந்து என்னோட பார்வைக்கு லைக் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல கைஸ், ஜஸ்ட் ஒரு ஓவரால் கோத்ரூ மாதிரி பார்த்துட்டு என் கண்ணுக்கு பட்ட லைக் டாப் டயர் பிக்காக இருப்பாங்க, லைக் பாசிபிள் பிளேயராக இருப்பாங்கன்னா க்ரீன் கொடுத்துருப்பேன். எல்லோவாக இருந்தால் பேக்கப் ஆர் மற்ற இடத்துல எங்கேயாவது எக்ஸ்ட்ரா காசு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிளேயரை கூட நம்ம ஸ்பாட்டில் போட்டு ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிடலாம். அதுதான் எல்லோ. அண்ட் ஆரஞ்சு இருக்கும்போது சர்ப்ரைஸ் சாய்ஸஸ் ஆர் ப்ராடிஜி பிக்ஸ்னு சொல்லுவாங்க. லைக் அந்த 21, 22 இயர்ஸ் ஓல்டு அந்த மாதிரி பசங்க வந்து நல்லா க்ரூம் ஆவாங்கன்ற மாதிரி லைக் ஓவரால் வியூ எல்லாருக்கும் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பிளேஸும் ஆரஞ்சிஷில் போட்டிருக்கேன். ப்ராப்ளி சர்ப்ரைஸ் பிக்காகவும் இருக்கலாம். லைக் இந்த மாதிரி அன்கார் பிளேஸ் ஒரு ஜேக்கப் பத்தல் மாதிரி முன்னாடி ஆர்ஆர் எடுத்திருந்தாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வேறு யாராவது எடுக்காமையும் இருக்கலாம்ல, அந்த மாதிரி பிளேஸ்க்கு ஆரஞ்சு கொடுத்துருப்பேன். ஸோ இதுதான் ஓவரால் வீடியோவோட மெயின் பாயிண்ட் ஆஃப் திங்கிங்கே. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம டீம் பேஸ் பண்ணி யாரெல்லாம் கரெக்டாக ஃபிட் ஆவாங்க அந்தந்த பர்டிகுலர் கேட்டகரியில்ன்ற மாதிரி தான் பண்ணியிருப்பேன். இன்னும் டீட்டெயிலாக ப்ராப்ளி இந்த வீடியோ முடிச்சுட்டு எனக்கு டைம் கிடச்சதுன்னா ஒரு டீமோட பிளேயிங் லோன்னு போட்டுட்டு எந்தெந்த டீம்லாம் மிடில் ஆர்டர் ஆர் ஓப்பனர் அந்த மாதிரி டார்கெட் பண்ணுவாங்க, அதனால ஜேஎஸ்கேக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் ஆக்ஷன்ற மாதிரியும் செப்பரேட்டாக பார்க்கலாம். மேபி இந்த வீடியோ முடிச்சுட்டு எனக்கு டைம் கிடைச்சா நான் அதையும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ பிளேயர்லாம் பார்க்கும்போது ஃபாஃபட் ஓப்பனிங், ஜேம்ஸ் வின்ஸ் நம்பர் 2 ஆர் நம்பர் 3. இந்த பர்டிகுலர் ஐடியா வந்து கார்த்திகேயன் பிரதர் நம்ம பழைய வீடியோவில் ஒன்றில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. லைக் ஜேம்ஸ் வின்ஸை கூட நம்ம 1 டவுன் ஆட வச்சுட்டு ஓப்பனிங் ஒரு குவிண்டன் டிகாக் மாதிரியான பிளேயர் கூட டார்கெட் பண்ணி எடுக்கலான்னு. ஸோ எனிவே ஆக்ஷனில் எடுக்கிற பிளேயரை பொறுத்து நம்பர் 2 ஆர் நம்பர் 3 ஜேம்ஸ் வின்ஸ் எங்காலும் மூவ் பண்ணிப்பாரு. 4-5 எடுக்கணும், 6 டோனால்ட் ஃபெரரா, 7 எடுக்கணும், 8 அகில் உசைன், 9, 10 அண்ட் 11 வந்து ரிச்சர்ட் கிளீசன். ஸோ இதுதான் நம்ம ஓவரால் 5 பிக்ஸு. லோக்கல் ஸ்பாட்ஸ் 10 இருக்குது, ஓவர்சீஸ் 4 இருக்குது. அந்த லோக்கல் ஸ்பாட்டில் ஒரு ஆர்டிஎம்மும் 2 அண்டர் 23 ஸ்லாட்டும் நம்ம எடுத்தாகணும். ஸோ இதுதாங்க ஓவரால் நம்ம மெயின் பர்ஸு அண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே. அண்ட் 21.5 மில்லியன் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம கிட்டத்தட்ட இன்னொரு 14 பிளேயர் எடுத்தோம் ஆக்ஷனில். ஓவரால் இந்த 11 ஆர் இந்த 5 பிளேயர்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு 2 தான் பிரிச்சிட்டேன். ஒன்று ஹை இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லோ இம்பார்ட்டன்ஸ்னு. ஹை இம்பார்ட்டன்ஸ்ன்றது பேசிக்காக இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ ஒன்று விக்கெட் கீப்பர் ஸ்லாட். விக்கெட் கீப்பர் ஸ்லாட்டுக்கு ஆக்ஷன் லிஸ்ட் பார்க்கும்போது நான் அந்த பர்டிகுலர் டாபிக் போகும்போது நான் இன்னும் கிளியராக பேசுகிறேன். விக்கெட் கீப்பிங் ஸ்லாட் பார்க்கணும். மிடில் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப க்ரூஷியல் கைஸ். நம்ம இங்கே தான் மாக்கானியா வச்சு சீசனாக ஓட்டிகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எப்படியாவது மிடில் ஆர்டர் பேட்டரை இந்த வருஷம் எடுத்தே ஆகணும், ஒரு நல்ல பேட்டர் எடுத்தாகணும். அதனால தான் டெவால் ப்ரோஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம் கைஸ். அகைன் நான் கீழே டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் லோக்கல் பேஸ் அட்டாக் ஆப்வியஸாக சூப்பரான பேஸ் நம்ம எடுத்திருந்தோம், இருந்தாலும் தடுமாறிட்டு இருந்தோம், அதையும் அட்ரஸ் பண்ணணும். அகைன் இந்த ஆக்ஷனில் ஆல்ரவுண்டர் அட் நம்பர் 7 ஆல்ரவுண்டர் பொசிஷன் ரொம்ப க்ரூஷியல் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு லோக்கல் பிளேயர் இங்கே எடுத்துடணும். ஏன்னா ஆக்ஷனில் அதுக்கான சாய்ஸஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஓவர்சீஸ் பிளேயர் போகாமல் நம்பர் 7 ரோலுக்கு லோக்கல் பிளேயர் போனால் அந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி இது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், 1 or 2 லெஃப்ட் ஹேம் பேட்டர்ஸ் தேவை கைஸ். ஏன் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பார்த்துருந்தீங்கன்னா பீடா ஒரு சூப்பரான இது சொல்லியிருப்பார் அஸ்வின் வீடியோவில். லைக் வாண்டரஸ் அதாவது ஜேஎஸ்கேயோட ஹோம் கிரவுண்டில் வந்து எச்சு தூப்புனாலே 6 போகும் சின்ன கிரவுண்டுன்னு. டெஃபினட்டாக அதுதாங்க உண்மை. சின்ன கிரவுண்டு சூப்பராக பறக்கும், ரன்னெல்லாம் தாறுமாறாக அடிப்பானுங்க, 6 போகும், எல்லாம் ஃபைன். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கான பிச்சுன்னு தான் சொல்லியிருப்பாரு. நான் இதை போன வருஷம் கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். வாண்டரஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா பிச்சு அந்த அளவுக்கு திரும்பிச்சு கைஸ். வரவும் போகிறவங்களாம் சும்மா பால் போட்டாலே திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கைல் சிமன்ஸ் அந்த மாதிரி சமூக இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஸ்பின்னர் எடுத்து சமூக ஓட்டிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் சீசன்லேயே நம்ம மிஸ் பண்ணோம், இந்த ஸ்பின்னரை எடுக்கிறத மிஸ் பண்ணோம். செகண்டாக மிஸ் பண்ணது ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸாக எல்லாம் ஃபாஸ்ட் பவுலிங் பேஸ் தான். ஹோம் கிரவுண்டில் நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஆடுற பிளேயர்ஸு ஒரு
அட்டாக்கிங் பேட்மேன் எடுத்தால் போதும் ரன் வந்துடும்ன்ற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி பீடாக எடுத்திருப்பாரு. பட் பிச்சு திரும்ப ஆரம்பித்த உடனே எல்லாருமே ஸ்பின்னரை வச்சு ஓவர் ஓட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனால் தான் எனக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் எப்படியாவது டாப் 5ல தேவை, அட்லீஸ்ட் ஒன்று. அண்ட் அகைன் ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ணுறதுக்கு இங்கேயும் பிரேவிஸோட நம்பர் 4 ஆர் நம்பர் 5 ஆடினா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் பிரேவிஸ் வந்து ஒரு க்ரூஷியல் பீஸ் இந்த பசில். ஸோ அகைன் நம்ம கீழே போகும்போது அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் லோ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது லோக்கல் ஸ்பின் பவுலர்ஸ் நமக்கு இப்போதைக்கு ஃபெரரா ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன் அண்ட் அகில் ஹுசேன் ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர், 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ சம்ஹவ் எப்படியாவது ஒரு அன்கேப்ட் ஸ்பின்னரோ என்னமோ ஒரு செமி டீசனே கைல் சிமெண்ட்ஸ் முன்னாடி ஆடினார்ல அவரை கூட எடுத்து ஒரு பட்ஜெட் பிக்காக எடுத்து போட்டிருந்தா கூட கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. லோக்கல் பேக்கப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சன்ரைசர்ஸ் ஃபுல்லாக பிளேயிங் நான் வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. அண்ட் அகைன் சன்ரைசர்ஸ் பேசும்போது தான் எனக்கு இந்த ஸ்குவாட பிளேயர் லிஸ்ட் பார்க்கும்போதே ஃபுல்லாக எனக்கு சம்ஹவ் சன்ரைசர்ஸோட தாக்கம் இருந்துச்சு. லைக் என்ன பிளேயர் எடுத்தாலும் இப்போ ஆடம் ரோசிங்டன் நான் ஒரு சாய்ஸாக வச்சிருப்பேன். ஏன்னா ஒரு சன்ரைசர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சீசன் செம்மையாக பண்ணார். லைக் கன்சிஸ்டண்டாக பண்ணல, ஆடின 2-3-4 மேட்ச்சில் ஜெயிச்சு கொடுத்தாரு. பவர் பிளேயில் மேட்ச் சூப்பராக அக்ரெசிவாக ஆரம்பிச்சார். ஸோ இந்த மாதிரி எனக்கு சன்ரைசர்ஸோட சாயல் நிறைய தெரியும் நான் பிளேயர் லிஸ்ட் பார்க்கும்போது. ஏன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ப்ளஸ் மும்பையோட ஸ்ட்ராட்டஜியும் மும்பை அண்ட் இந்த 2 டீமோட ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது நம்பர் 7ல் லோக்கல் ஆல்ரவுண்டர் வச்சு ஆடி இருக்காங்க. இங்கே போர்ட் கேட்டர், அங்கே மார்க்கோ யான்சன். ஸோ அகைன் அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்களாம் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி சன்ரைசர்ஸ் வந்து 2 ஹை ப்ரொஃபைல் பிக்ஸ் எடுத்திருந்தாங்க. மார்க்கோ யான்சன் 1 அண்ட் ட்ரிஸ்டன் சப்ஸ் 2மே கிட்டத்தட்ட 9-7 மில்லியனுக்கு. ஸோ அதனாலேயே நம்ம பிளேயிங் 11க்கு நல்லா ஃபஸ்ட் டைம் பரவாயில்ல ஒரு சீசன் ஒழுங்காக பண்ணலனாலும் பரவாயில்லன்னு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸ்கவுட்டிங் மும்பை வந்து ரிக்கல்டன் எப்படி ஃபஸ்ட் சீசன் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது 1-2 ஸ்பாட்டில் ஸ்கவுட்டிங் பேஸ் பண்ணி ஒரு பிளேயர் எடுத்துடணும். நம்ம 2-3 சீசனாக எடுக்கிற ஸ்கவுட்டிங் பிளேயர் ரொம்ப புவர். எஸ்பெஷலி இந்த ஜேபி கூட பரவாயில்ல, அவர் டொமஸ்டிக்ஸில் நல்லா லாஸ்ட் சீசன் எடுத்தோம். பட் அதுக்கு முன்னாடி எடுத்த ரோனன் ஹெர்மன் நினைக்கிறேன். ஸோ அவரோட டீமுக்கே அங்கே ஃபஸ்ட் சாய்ஸ் கிடையாது. ஸோ அது மாதிரி பிளேயர் எடுக்காமல் ஓரளவுக்கு நல்ல பிளேயர் எடுத்தால் பெட்டராக இருக்கும். அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணணும். அண்ட் ஓவர்சீஸ் பேக்கப் அகைன் ஓவர்சீஸில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அங்கேயும் சில மாதிரியான ஃபைன் டியூனிங்ஸ் பண்ணால் நம்ம லோக்கல் பிளேஸ்க்கு பட்ஜெட் அதிகமாக வைக்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதாங்க ஓவரால் நம்ம ஆப்ஷனில் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. பவுலிங் ஃபேஸஸ் பேட்டிங் அபிலிட்டியில் இருக்கிற 5 பிளேயரில் ஒன்றுமே போட முடியல. ஸோ ஜஸ்ட்டு நான் ஆட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு வச்சுருக்கேன். மேபி பிளேயிங் 11 நம்ம எடுத்ததுக்கப்புறமா அப்போ நம்ம இன்னும் கிளியராக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே இப்படி தான் போட்டிருக்கேங்க. ஸோ இதில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் இப்போ நம்ம ஓவரால் சாய்ஸஸ் பார்த்துடலாங்க. இது வந்து நான் சொன்ன மாதிரி நான் பிளேயர் லிஸ்ட் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு நான் ரொம்ப டீட்டெயிலாக போல ஜஸ்ட் ஓரளவுக்கு ஓகே இவெல்லாம் தேர மாட்டான்னு என்னோட பார்வைக்கு என்ன படுதோ நான் அதை எடுத்துருக்கேன் கைஸ். ஆப்வியஸாக இந்த வீடியோ நான் இன்னும் டீட்டெயிலாக பண்ணலாம். நான் ஏன் இப்போயே ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு நிறைய லோக்கல் பிளேஸ் தெரியல. ஸோ அதனால் உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை. ஸோ உங்களுக்கு யாராவது லோக்கல் பிளேஸ் தெரிஞ்சதுன்னா என்ன மாதிரி பிளேயர் ஆர் ஜஸ்ட் உங்கள் நேம் கூட ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலர் அந்த பிளேயர் கூட நான் பார்த்துட்டு மேபி செகண்ட் அப்டேட்டில் பார்ட் 2 வேணால் நான் அகைன் அப்டேட்டடாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் வேறு ஓவர்சீஸ் பிக்ஸ் உங்களுக்கு யாராவது பெட்டராக இருப்பாங்க தெரிஞ்சால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் அப்டேட்டடாக விடுறேன். ஸோ இது எல்லாமே என்னோட பார்வைக்கு டக்குன்னு பட்ட பிளேயர்ஸு. ஸோ அவங்கள தான் எங்கள் லிஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 80 பிளேயர்ஸ்லேருந்து நம்ம எப்படியாவது பிளேயிங் 11 சார்ட் அவுட் பண்ணிடணும். ஸோ அதுதான் மெயின் டாஸ்க். அண்ட் பிளேயிங் 11 சார்ட் அவுட் பண்ணுறதோட ஒரு 1-2 பேக்கப்ஸ் அங்கங்கே எப்படியாவது எவனாவது பட்ஜெட்டில் கிடைக்கிறானான்னு பார்த்து எடுக்கணும். ஸோ இது 2 தான் நம்ம மெயினாக பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இங்கே சில பிளேயர்லாம் நான் அகெயின் செகண்டாக கோத்ரூ பண்ணும் போது ஆட் பண்ணி இப்போ டெவான் கான்வேலாம் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணல. பட் திருப்பியும் நான் கடைசியாக இந்த பகுதியில் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ விக்கெட் கீப்பர் பார்க்கும்போது நமக்கு 9 ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் வந்து சும்மா ஜேம்ஸ் ரூ அண்ட் தாமஸ் ரூ வந்து நடல் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனாங்க. நீங்கள் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா நோட் பண்ணியிருப்பீங்க. நான் அப்புறம் அவங்களோட வீடியோஸ்லாம் அப்போ பார்த்துருந்தேன். ஸோ இப்போ நான் அகைன் தனியாக நோட் பண்ணல. பட் நல்லா இருந்துச்சு. இந்த பையன் ஜேக்கப் பத்தல் மாதிரி வளருவானுங்க. இவங்க 2 பேர் பிரதர்ஸ் தான். ஸோ சூப்பராக ஆடி இருக்கானுங்க. ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம எடுக்க மாட்டோம். பட் ஸ்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக. அது போக மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது விக்கெட் கீப்பர் பார்க்கும்போது 7. 1 குவிண்டன் டிகாக், கிராண்ட் ரோல்ஃப்சன் மும்பை பிளேயரு, கானர் எஸ்ரோசினும் மும்பை பிளேயரு, கைல் வீரனே பழைய ஜேஎஸ்கே பிக்கு நம்ம எடுக்க மாட்டோம். பட் ஸ்டில் நான் சும்மா ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சாய்ஸஸுமே இல்லை விக்கெட் கீப்பரிங்கில். அதுக்கப்புறம் இதெல்லாம் விட்டிங்கன்னா ரோசிங்டன்னு ஜோர்டன் காக்ஸ் வந்து ஹாட் பிக்காக இருப்பார். சம்ஹவ் ஏதோ ஒரு டீம் இந்த டெல்லி இந்த மாதிரி ஃபஸ்ட் அதிகமாக இருக்கிற டீம் அங்கே எங்கேயாவது அடிக்க பார்ப்பானுங்க. ஆடம் ரோசிங்டன் அகெயின் இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் சன்ரைஸோட பிக்கு. ஃபர்ஸ்ட் சீசன் சன்ரைஸுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இன்கேஸ் ஏதாவது எங்கேயாவது காசு இருந்துச்சு யாருமே கிடைக்கலன்னா அந்த மாதிரி எடுக்கலாம். பட் அவரோட காசு அதிகம் 1 மில்லியன். ஸோ அதனால் ஹைலி அன்லைக்லி ஜேஎஸ்கே எடுக்கிறதுக்கு. பட் ஸ்டில் ஈஸ் அன் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இதாங்க விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸாக என்னோட பார்வைக்கு இருக்குது. அண்ட் பேட்டர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 10 பேட்டர் இருக்கானுங்களா. ஸோ 10 பேட்டரில்
4 பேர் ஓரளவுக்கு 11ல் ஆடுற மாதிரி பிளேயர்ஸு. மேத்யூ பிரெட்ஸ்கி, எய்டன் மார்க்ரம், டெவால்ட் ப்ரூஸ் அண்ட் ஜோர்டன் ஹெர்மன். ஜோர்டன் ஹெர்மன் சர்ப்ரைசிங்காக அந்த செஞ்சுரி அடிச்சாரு கைஸ். நான் அவர் ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தேன், ரொம்ப பூராக இருக்குது. 110 115 ஸ்ட்ரைக்கில் தான் இருக்குது. SA20 ஆடி இருக்காரு. பட் ஸ்டில் ஹி ஹாஸ் ஹிட் அ செஞ்சுரி அட் த ஸ்டார்ட் அண்ட் கரண்டாக கூட ஏதோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்கேஸ் எதுவுமே கிடைக்கலன்னா சமூகம் எப்படியா ஜோர்டன் ஹெர்மன் எடுத்துகிட்டு ஸ்லாட் ஃபில் பண்ண பார்க்கலாம். ஸோ அது ஒன்று. அண்ட் இதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ் ரீசான்டிக்ஸ்லாம் ஒரு சாய்ஸ் தான், பட் நமக்கு பூரா ஆடினால நான் அவரை கன்சிடர் பண்ணல, பேக்கப்பாக தான் வச்சிருக்கேன். ரசி ஆண்டர்சன் ஹீ இஸ் ஆல்சோ குட் சாய்ஸ். ப்ராபப்ளி இவர் வந்து பெரிய ரேஞ்சுக்கு போகாமல் நம்ம பட்ஜெட்டில் கிடச்சி டாப் ஆர்டரில் ஃபிட் பண்ண கூட பார்க்கலாம். நான் இப்போதைக்கு அந்த மாதிரி பண்ணல. பட் ஏன்னா எனக்கு அவரோட பேட்டிங் பிடிக்கல கை சம்ஹவ். ஆனால் எம்ஐக்கு லாஸ்ட் சீசன் நல்லா பண்ணார். ஸோ அது ஒரு பாயிண்ட் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் அகெயின் மேபி பட்ஜெட் எல்லோ போட்டது கூட எஸ் கை. ஸோ பட்ஜெட் எங்கேயாவது நம்ம கம்மி பண்ணணும்னு நினச்சா இப்போ ரசி ஆண்டர்சன்லாம் பெருசாக பிட் லாஸ்ட் ஆக்ஷனில் கூட அந்தளவுக்கு பிட் போயிருக்க மாட்டார். 36 இயர்ஸ் ஆகுதா. ஸோ மேபி ஒரு 1.5 மில்லியன் 1 மில்லியனுக்குள்ளே கிடச்சா கூட நம்ம எடுக்க பார்க்கலாம். ஸோ அப்போ கூட மாற்றலாம். அண்ட் டெவான் மரேஸ் வந்து அண்டர் 19 பேட்டர், நல்லா வளர்ந்துட்டு வர பிளேயர் தான். பவுமா, பெட்டிங்ஹாம், கீகன் பீட்டர்சன். ஸோ இதுதான் எனக்கு பேர் தெரிஞ்ச பிளேயர்ஸு பேட்டிங்கில் வராங்க. ஓவர்சீஸில் ஃபில்டர் பண்ணிக்கிற ஒரு 5 பேர் தான். கீசி காட்டி, பிராண்டன் கிங், ஸ்மீடு, லூயிஸ் டூப்ளே அண்ட் டாம் எபல். இதில் நம்ம லூயிஸ் டூப்ளே தான் டார்கெட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஓவரால் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் அகைன் இந்த பாயிண்ட் தாங்க இஸ் ரொம்ப குரூஷியல். நீங்கள் பேட்டிங்கில் ஒரு 25 பிளேயர் தான் இருக்குது. ரஃபாக 25ல் ஒரு 10 பிளேயர் ஓவர்சீஸ் இது ரிமூவ் பண்ணிங்கன்னா 15 பிளேயர் தான் உங்களுக்கு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் ஆர் பேட்ஸ்மேன் கேட்டகரியில் வராங்க. பட் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் கேட்டகரியில் எக்கச்சக்க குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி இன் த சென்ஸ் லைக் நல்லா ஹை குவாலிட்டிலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஒர்க்கபிள். ஒரு சிஎஸ்கே லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு எப்படி சொல்ல லைக் ஒரு பும்ரா லெவலு ஆர் இன்டர்நேஷ்னல் ஆடுற பிளேயர்ஸ் பவுலர்ஸ் லெவல் இல்லாமல் ஓரளவுக்கு துஷார் தேஷ்பாண்டே, ஒரு அன்ஷுல் கம்போஜ், ஒரு கலீல் அகமத், இந்த லெவலுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல தாங்க நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். லாஸ்ட் டைம் இங்கே தான் பண்ணோம், பட் நம்ம இந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டில் மிஸ் பண்ணோம். ஸோ அந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் 7, 9, 10 மூணுமே உங்களுக்கு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் வரணும். ஸோ இதுதான் க்ரூஷியல் பீஸ் இந்த பிளேயிங் 11 எனக்கு தோணுது. என்னோட பார்வையில் அதுதான் படுது கைஸ். ஏன்னா ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிற இடத்துல தான் நீங்கள் அந்த டைப் ஆஃப் பிளேயர்ஸை எப்படியாவது எடுத்து உள்ளே நுழைக்கணும். எங்கெங்கெல்லாம் ஆப்ஷன் கம்மியோ அங்கே தான் உங்களோட ஓவர்சீஸ் ஸ்பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ 7, 9, 10 இங்கே எப்படியாவது உங்களுக்கு டொமஸ்டிக் பிக்ஸ் வந்து ஆகணும் கைஸ். அந்த சாய்ஸஸ் பார்க்கும்போது லைக் நிறையா இருக்குங்க. ஸோ ரஃபாக பார்த்தீங்கனாலே எவ்வளோ வருது பார்ப்போமா. 1 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 48. ஸோ ஓவர்சீஸ் ஒரு 15 இருக்குன்னு கழிச்சுப்போமே. ஒரு 30 பிளேயர் ரஃபாக வருது ஃபாஸ்ட் பவுலர் வித் அன் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில். பாருங்கள் ஈக்குவலாக 15 வருது. ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 இங்கே 7 அங்கே இருந்துச்சு, இங்கே 15 இங்கேன்னு வருதா. ஸோ ஓவரால் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகம். அண்ட் ஆல்ரவுண்டரில் வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ யாரை வேணாலும் ஃபிட் பண்ணலாம். பட் இன்னொரு பார்வைக்கு டெலோனா போர்ட்கீட்டர் கரெக்டாக இருப்பார் நம்பர் 7 ரோலுக்குன்னு தோணுது மற்ற பிளேயர்ஸ் பார்க்கும்போது. பட் அகெயின் எங்கேயாவது காசு மிச்சம் பண்ணணும்னு நினச்சானா கூட இங்கே ஈஸியாக பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எவான் ஜோன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை, பட் ஸ்டில் பிளேயிங் 11 ஃபுல்லர் ஸ்பாட்டாக கூட எவான் ஜோன்ஸ் இஸ் ஓகே. அந்த மாதிரி அங்கங்கே ஓகே. டுவேன் பிரிட்டோரியஸ் அவரும் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஓகே பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. டேன் கலியம் நம்ம ஜேஎஸ்கே ஆர்ஆருக்கு நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. சம்ஹவ் ஒர்க்கபிள் தான். எப்படியாவது தான் இங்கே ஒரு பிளேயர் நம்ம எடுத்துருவோம். நம்பர் 7க்கு ஒரு பிளேயரை இந்த இடத்துலேருந்து நெயில் டவுன் பண்ணி ஆகணும். அந்த ஓவர்சீஸ் டக் பிரேஸ்வெல் போகிறேன். டேவிட் வீசே அவர் போன வாட்டி எஸ்ஏ பிளேயராக ஆனார். அதுக்கு முன்னாடி நபீபியா இதை ஓவர்சீஸாக ஆடிட்டு இருந்தது. ஸோ அந்த ரூட்டே போகாமல் இந்த பிளேயர்ஸ்லேருந்து எப்படியாவது நம்பர் 7 கண்டிப்பாக ஒரு பிளேயர் எடுத்துடணும் கைஸ். அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நான் சொன்ன மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அகே நம்ம பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலரே தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நிறைய குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே தான் கொஞ்சம் பட்ஜெட் சேவ் பண்ணலாம். பட் எனக்கு 2 விதமான தாட் ப்ராசஸும் இருக்குது. நான் அதையும் சொல்கிறேன். அண்ட் ஓவர்சீஸில் ஒரு 3 பேர் மேஜராக இந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. முஸ்தபிசுர் ரஹ்மான் ப்ராபப்ளி. பட் அகெயின் 1 மில்லியன் பார்க்கும்போது நம்ம இங்கே பட்ஜெட் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் நான் இங்கே ஓவர்சீஸ்க்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாமல் கம்மியாக யாரை பேஸ் ப்ரைஸ் லீஸ்ட்டாக இருக்கவங்களோ அவங்கள வந்து ப்ராப்ளி பேக்கப்க்கு எடுக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ திங்கிங் எனக்கு இருக்குது. அண்ட் ஸ்பின்னர்ஸ் நம்ம இங்கே பெருசாகவே ஆட மாட்டாங்க. பேசிக்காக ஒரு ரொம்ப செமி டீசன்ட் ஸ்பின்னர்னா லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பட்ஜெட் கம்மினா இம்ரான் தாஹிர் 200க்கு ஈஸியாக நம்ம எடுத்துருவோம். அண்ட் அகைன் கைல் சிமன்ஸும் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 பேர் மேபி நம்ம டார்கெட் பண்ணலாம். ஓவர்சீஸ் நம்ம ஆப்வியஸாக போக மாட்டோம். அகில் ஹுசேனுக்கு பேக்கப்பாக ஓவர்சீஸ் மேபி குடேஷ் மோடி போகலாம். பட் அங்கே அந்த அளவுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால் நான் அதுக்கு அந்த அமௌண்ட்டை நான் கைல் சிமன்ஸ் போட்டுட்டு
ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸை விட்டுறலாம். ஸோ அதுதான் ஓவரால் வியூ அண்ட் இதுதான் எனக்கு தெரிஞ்சு செலக்டபிள் பிளேயர்ஸ்னு எனக்கு பட்டிருக்கு கைஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் ப்ராப்ளி இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு பிளேயர் சஜஷன் இருந்தால் மறக்காமல் அதையும் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்ட் 2ல் அதையும் அப்டேட்டடாக ஷேர் பண்ணுறேன். ரைட், இப்போ நம்ம பிளேயிங் 11க்கு போகலாம். ரைட், ஓகே. ஸோ இப்போ பார்க்கலாம் கைஸ். ஸோ 11 நம்ம செட் பண்ணிட்டோம். ஆப்வியஸாக முன்னாடியே பார்த்தோம். இதுதான் நம்ம 11. இதில் ஒரு 5 பிளேயர் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே தாங்க சொல்லணும். ஸோ எனக்கு வந்து காஸ்ட் எவ்வளோன்னு தெரியல. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரஃபாக நானே ஒரு ரஃப் எஸ்டிமேட் பண்ணி காஸ்ட் பார்த்துருங்கல்ல கைஸ். எனக்கு ஓவர்சீஸ் எஸ்பெஷலி வின்ஸ் நான் மன்னிச்சு விட்டுறேன், அகில் ஹுசைன் மன்னிச்சு விட்டுறேன். கிளீசனுக்கு நம்ம எவ்வளோ போட்டு எடுத்துருக்கோம்ல, எனக்கு எவ்வளோன்னு தெரியல. எப்படியும் மில்லியன்ஸில் தான் இருக்கும். ஸோ ஹண்ட்ரட்ஸில் இருக்காது, மில்லியன்ஸில் தான் இருக்கும். இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அங்கே மேபி காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்கலாமே தான் எனக்கு தோணுது. ஸோ இவ்வளோ பேர் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஆக்ஷனில் விலை போக மாட்டாங்க. எத்தனை நல்ல பிக்ஸ் இருக்குது. கிரேக் ஓவர்டன் இருக்குது, சாம் குக் இருக்குது, ஆலிஸ்டோன் எம்ஐயோட ட்ராவலரு, ரீஸ்டாப்லி வுட்டு பக்கம் நான் போகல, ஜான் டர்னர் ஓகே, டேனியல் ஓரல் எஸ்ஆர்எச் சன்ரைசர்ஸ்க்கு ஃபஸ்ட் சீசன் ஆண்டான்னு நினைக்கிறேன், சாக்கிப் முகமது அங்கே இங்கிலாண்டில் சம பவுலர், லோக்கல் சர்க்கியூட்டில் நல்ல ஒரு பவுலர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நான் மில்லியன்ஸ் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மில்லியன் இருக்குமா ரிச்சர்ட் கிளீசனுக்கு, 2 or 3 மில்லியன் அங்கே கட் ஷார்ட் பண்ணிவிட்டு ஒரு அங்கே ஒரு 1.5 or 2 மில்லியன் சேர்த்துருந்தேன்னா நான் வேறு ஒரு பிளேயர் லோக்கல் பிளேயர் மேலே போட்டு எடுத்துருக்கலாம்ல. ஸோ அதுதாங்க எனக்கு இதை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கே, நம்ம ஏன் இங்கே செட்டில் ஆகிட்டோமேன்னு தோணுது. பட் எனிவேஸ் இதுவும் அவனுக்கு லிஸ்ட்டு ஒழுங்காக போடல, யாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதுவும் ஆக்ஷன் அன்னைக்கு டிவியில் போடுவானுங்க, அந்த லிஸ்ட்டு மாதிரி போட்டு ஒரு டீமும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு பிளேயர் ப்ரைஸ்ன்னு. அப்போ தான் நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் ஐடியெல்லாம் பார்க்கும்போது நம்ம இங்கே காஸ்ட் நிறையா ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குது. ரைட், இப்போ நான் என்னோட பாசிபிள் டார்கெட் ப்ரைஸ் பார்க்குறேன் கைஸ். ஸோ பேசிக்காக நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆல் அவுட் பே 11க்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பேக்கப்புக்கு கம்மி ப்ரைஸ் பற்றி யாராவது கிடைக்கிறவனை எடுத்து ஸ்கவுட்டிங் பேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம பண்ணி ஆகணும். அண்ட் இது மாதிரி தான் சன்ரைசர்ஸ் ஃபஸ்ட் சீசனில் பண்ணாங்க. 2 பிளேயரை ஆல் அவுட் பே எடுத்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட் சைக்கிள் ஃபுல்லாக டாப்பர்ஸாக இருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளும் அதே மாதிரி பண்ணணும். ப்ளஸ் டோனன் ஃபர்ரோட ஃபார்மு எல்லாமே மேலே ஏறிட்டுருக்கு, அவரோட கேரியர் மேலே ஏறிட்டுருக்கு. ஸோ அதே பாயிண்டில் ஒரு டெவால் பிரிவிஸ் மாதிரியான பிளேயர் பிடிச்சி போட்டானா சூப்பராக இருக்கும். எப்படி போனாலும் எடுக்கணும் கைஸ். நான் அது அகைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓப்பனர் வந்து ஃபாஃப் இருக்கார், கூட ஒரு பார்ட்னர் எடுத்தாகணும். அண்ட் இங்கே மீன்ஸ் வந்து எதர் ஓப்பனிங்கும் ஆடுவார், 1 டவுனும் ஆடலாம். ஸோ அது வந்து நம்ம ஆக்ஷனில் என்ன மாதிரி பிளேயர் கிடைக்கிறாங்கன்றதை பொறுத்து நம்ம ஷஃபிள் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அண்ட் இதில் மெயினாக டார்கெட் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக், பிரெட்ஸ்கி அண்ட் ஜோர்டன் ஹெர்மன். ஸோ இந்த 3 பேர் தான் எனக்கு பார்க்கும்போது ஓகே இந்த ஸ்லாட்டுக்கு இவங்களை எடுக்கலான்ற மாதிரி தோணுது. ஸோ ஆப்வியஸாக இங்கே பிரெவர்ஸ் ரூட் போனோன்னா இந்த ரூட் கஷ்டம். பட் ஸ்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அகைன் அதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். பாசிபிளாக ஒர்க்கபிள் ஆப்ஷன் இருக்கும்போது ஜோர்டன் காக்ஸ், டெவான் கான்வே, ஆடம் ரோசிங்டன் அண்ட் ஸ்டீவ் ஸ்டாக். அவர் வந்து அண்டர் 19 வந்த பிளேயர். அவரு டாப் ஆர்டர் தான் ஆடுவார். அவர் ஒரு நல்ல பிக்காக இருப்பார். பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக எடுக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் ஈஸ் அன் ஆப்ஷன். ஓவரால் பேட்டிங் டொமஸ்டிக் டேலண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவில் எனக்கு தெரிஞ்ச பேரில் பார்க்கும்போது ஹீஸ் பெட்டர் பண்ட் மாதிரி தோணுது கைஸ். ஸோ லைக் அந்த ஒரு ஆங்கிளில் தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இருக்க சாய்ஸஸ். லைக் நல்ல சாய்ஸஸ்ன்னு எனக்கு தோன்றதில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் யார் எடுப்பாங்கன்றதை பார்க்கணும். அண்ட் நம்பர் 3 டைரெக்டாக எதுவும் பண்ண மாட்டோம். ப்ராப்ளி லூயிஸ் டூப்லா இங்கே தான் மேபி ஒரு ஜேம்ஸ் வின்னுக்கு பேக்கப்பாக நம்ம எடுத்து ஷஃபில் பண்ண பார்க்கலாம். இன்கேஸ் ஓப்பனிங்னா ஆடுவார், நம்பர் 3 ஆடுவார், நம்பர் 4 ஆடுவார். ஸோ அந்த வகையில் லைக் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆப்ஷனாக லூயிஸ் டூப்லா இருப்பார். நம்பர் 4 and 5 பாருங்களேன். ஸோ எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நம்பர் 4, 5ல் சவுத் ஆஃப்ரிக்கன் டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் யார் ஆடுவான்றதுலேயே எனக்கு அவ்வளோ குழப்பம் கைஸ். எனக்கு சீரியஸாக மிடில் ஆர்டர் பேட்டர் ஒரு குவாலிட்டி பேட்டர்னு சொல்ல முடியாது. நான் இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா விஹான் லப்பே அவரும் குவாலிட்டி பேட்டர் தான் நம்ம அப்படி தான் எடுத்திருந்தோம். பட் அவரும் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒர்க்கபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ விஹான் லப்பே இன்னும் 2 மிச்சல் வேன் பூரன்லாம் நான் பேக்கப் ஆப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காங்க. பட் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி பார்க்கும்போது ஸோ இன்னும் பெட்டரான பிக்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலான்ற ஆப்ஷனில் பார்த்தா எதுவுமே இல்லை. ஒர்க்கபிள் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர்ஸ், கானர் எஸ்தர் அண்ட் கிராண்ட் ரோலப்சன். இவங்க 2 பேருமே எம்ஐ கார்டின பிளேயர்ஸ். எஸ்தர் ஹுசேன் ஸ்டில் ஆடிட்டு இருந்தார். ரோலப்சனை ஒரு சீசனோட தள்ளிட்டாங்க. பட் எஸ்தர் ஹுசேன் இன்னும் ஆடிட்டு இருந்தார், நல்லா பண்ணார். ப்ளஸ் அவங்களோட வேறு ஊர்லலாம் இவரை ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க, இவரை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி ஹீஸ் அ பெட்டர் ஆப்ஷனாக இருக்கலாம். அவங்க கரெக்டாக ஸ்கோர் பண்ணி எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த வகையில் எஸ்தர் ஹுசேன் கேன் பி a குட் ஆப்ஷன். விக்கெட் கீப்பர் வேறு. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து யோசிச்சா மேபி நம்பர் 4ல் இவரை ஃபிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா கமிண்டன் மெண்டிஸ் தான் இருக்காரு. கமிண்டன் மெண்டிஸ் கிட்ட அவைலபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும்ன்ற மாதிரி பார்த்தேன், எங்கேயோ படிச்சிருந்தேன் ட்விட்டரில். ஸோ கமிண்டன் மெண்டிஸ் எடுத்தால் அவைலபிலிட்டி ப்ராப்ளம் வரும். பட் ஏன் எனக்கு ஒரு ஆப்ஷனாக தோணுச்சுன்னா நமக்கு
அப்போ ஒரு ஸ்பின்னருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா போக தேவையில்லை. லைக் கமிட்டி மினிட்ஸ் ஆடினார்னா ஆஃப் ஸ்பின்னும் போடுவார், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் போடுவார். ஹி ஆக்ட்ஸ் அஸ் லைக் கவர் ஃபார் போத் டொனால்ட் ஃபெர்ரா அண்ட் அகில் ஹுசைன். இன்கேஸ் நம்பர் 4 or 5 ஆடினார்னா 2 பேருக்குமே ஒரு கவர், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னர், 3 ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸோட நம்ம போவோம். நான் இந்த ஸ்பின்னிங் ஆப்ஷன் ஏன் சொல்கிறேன்னா, பால் பிச் எப்பயுமே ஸ்பின் ஆகும். எல்லாமே இந்த சம்மர் சீசன் முடியுதா, அது என்ன கான்செப்ட்னு தெரியல. சவுத் ஆஃப்ரிக்காவில் சம்மர் லேட்டாக தானே ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் சம்பவம். அண்ட் அந்த சீசன் முடியும் போது பிச்சர்ஸ் நம்ம ஜான் ஃபெப்ல ஆடுறதுனால அப்போ வந்து பிச் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி ஸ்பின்னுக்கு ஒத்துழைக்குதுன்ற மாதிரி ஏதோ ஒரு ஆர்டிக்கல் முன்னாடி படித்தேன். ஸோ மேபி அதே கான்செப்ட் தான் அதே சீனராக அகைன் ரிப்பீட் ஆக போகுதுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆப்ஷன் தேவை. ஸோ அப்போ காம்பினேஷன் எல்லாம் மாற்றாமல் இந்த மாதிரி ஒரு கமிண்ட் மெண்டஸ்ன்ற பேட்டிங் ஆல்ரவுண்டர் எடுத்து ஃபிட் இன் பண்ணால் மேபி இட் கேன் ஒர்க். அண்ட் கமிண்ட் மெண்டஸ் வந்து நானும் பெருசாக T20 ரேட் பண்ணல. பட் ஐபிஎல்ல ஏதோ ஒரு இன்னிங்ஸ் வந்து ஒரு 3-4 அடிச்சார். எனக்கு எந்த மேட்ச் தெரியல, பட் 3-4 ஒரே ஓவரில் சூப்பராக அடிச்சார். ஸ்வீப்லாம் செமையாக ஆடினார். எனக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சு. லைக் ஓகே, அவருக்கும் கிராஃப் மேலே ஏறிட்டே போகுதுனால ஸோ ஹீ கேன் பி அ குட் ஆப்ஷன். பட் அவைலபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் அகைன் எனக்கு இதுக்கப்புறம் டொமஸ்டிக் பிக்ஸ் ஐடியா சுத்தமாக இல்லை. ஐ மீன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி லப்பே அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கா, ஹியான் லப்பேலாம் இருக்கும் போது எனக்கு ஓகே 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 அந்த மாதிரி ஓகே பிக் மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதனால் அந்த ஆங்கிள் யோசிக்கும் போது பார்த்தானா பிரவிஸ் ரேஞ்சுக்கு யாருமே இல்லை கைஸ். அதுதான் உண்மை. லோக்கல் டேலண்ட்ஸ் SA T20 பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் வர போகிறதுல மிடில் ஆர்டரில் பிரவிஸ் ரேஞ்சுக்கு டேலண்ட் இல்லை. ஓப்பனிங்கில் கூட உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. டாப் ஆர்டரில் ஒரு குவிண்டன் டேவா, பிரெட்ஸ்கி, ஜோர்டன் எர்பன். நான் ரன்ஸ் அடித்த பிளேயர்ஸில் சொல்கிறேன். லைக் அகெயின் அன்கேப்பில் மேபி ஆட்கள் இருக்கலாம். பட் அந்த ஆங்கிளுக்கே போல, பிகாஸ் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது அன்கேப் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் மேலே. பட் ஆக்ஷனில் ப்ரூவன் டேலண்ட்டு, ரா டேலண்ட் எல்லாமே இருக்கிற பிளேயர்னா அது டெவால் பிரவிஸ் தான் மிடில் ஆர்டரில். ஸோ தட் மேக்ஸ் டெவால் பிரவிஸ் அஸ் அ மஸ்ட் பிக் கைஸ். நானே யோசிச்சேன் டெவால் பிரவிஸ் இல்லாமல் ஒரு 11 எடுக்கலாம். ஓகே அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி ஓகே நம்ம பவுலிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணலாம், டாப் ஆர்டரில் ஒரு ஆளை எடுத்துடலாம், பிரவிஸ் மிஸ் பண்ணால் என்னன்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஏன்னா அது கஷ்டம் இல்லை, பிரவிஸ் எடுக்கிறது கஷ்டம் தான். பட் பிரவிஸ் இஸ் த மிஸ்ஸிங் பீஸ் கைஸ். ஸோ பிரவிஸை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் ஆப்ஷனில் பிளேயர் எடுத்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு செமி டீசன்ட் ஓகே ஒர்க்கபிள், இது ஒரு ஓடுற குதிரைன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. பட் ஓடுற குதிரை வித் டேலண்ட்டு, ஃபயர் பவரு, ரா ஸ்கில்லு எல்லாமே மிடில் ஆர்டரில் பிரவிஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது ஆப்ஷனில். விச் மேக்ஸ் பிரவிஸ் ஆஸ் மை நம்பர் 1 பிக். ஸோ இந்த பர்டிகுலர் பாக்ஸை நான் 11 அகைன் கோத்ரூ பண்ணி நான் சொல்கிறேன். பிரவிஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. 6 ஓகே டொனால்ட் ஃபெர்ரா விட்டுருங்க. 7 டெலானா போர்ட்கிட்டர். ஸோ ஏன் இங்கே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருந்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னல எனக்கு 1 or 2 லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ் தேவைன்னு. லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் வந்து அந்த ஸ்பின்னை கவுண்டர் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு டாப்பில் எங்கேயுமே லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் இல்லைன்னா அந்த டைமில் ஒரு போர்ட்கிட்டர் மாதிரியான பிளேயர் நல்ல வேல்யூ ஆட் பண்ணுவார். ப்ளஸ் ஹீ கேன் பவுல் இன் பவர் பிளே. ஸோ அந்த பவர் பிளே ஆப்ஷனை ஒரு செட் பண்ணி தருவார். 2 ஓவர் சூப்பராக ஸ்விங் பண்ணிட்டு போகலாம். ஸோ எனக்கு 2 ஓவர் அவர் வச்சு தள்ள முடியும். அண்ட் அகைன் நம்பர் 7 ஓவர் நம்பர் 9 அங்கே கூட 1-2 ஓவர் அவரை வச்சு தள்ளிடலாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ஃபினிஷர், லைக் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹை ரன்ஸ்லாம் அடிக்கல, வருவார் 3 6 அடிப்பார், போவார் 2 6 அடிப்பார். எனக்கு அது போதும். நம்பர் 7 இந்த ஸ்பாட்டில் நம்ம ரொம்ப தடுமாறி இருக்கும். அதனால் டெலானா போர்ட்கிட்டர் எடுத்தால் சூப்பராக இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ நம்பர் 7 அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஈத்தன் போஷ், க்ரூகர், ஜேபி கிங் நமக்கு முன்னாடி ஆடின பிளேயர்ஸ். இந்த மாதிரி இதுக்கப்புறம் எவான் ஜோன்ஸு, பிரிட்டோரியஸ், இந்த மாதிரி நிறைய பிக்ஸ் இருக்காங்க. பட் அகெயின் என் கண்ணுக்கு பட்ட பிக்ஸ் இவ்வளோ தான். இப்போ ஜேபி கிங் பலா பிரிட்டோரியஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கலாம், எவான் ஜோன்ஸ், பிரிட்டோரியஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக அந்த ஆங்கிள் யோசிக்கும் ஜேபி கிங் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அகெயின் வித் பட்ஜெட் பொறுத்து ஸோ இப்படியெல்லாம் மாறலாம். ஓகே, நம்பர் 8 அகில் ஹுசைன் எடுக்க தேவையில்லை. நம்பர் 9 நம்பர் 10 இந்த 2 ஸ்பாட் க்ரூஷியல் கைஸ். நம்பர் 10 ஈஸி. நாண்ட்ரே பர்கர், ஜெரால்ட் கொட்ஜியா அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸில் ஒருத்தரை எடுக்க போகிறோம் RTMல. கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது. ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு நான் வேறு பேக்கப் யாருமே யோசிக்கவே இல்லை. ஸோ இந்த 3 பிளேயரில் ஒருத்தர் வரப்போகிறாங்க. அண்ட் நம்பர் 9 இன்னொரு பவுலர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கைஸ். சம்ஹவ் பிரேவர்ஸ் கிட்ட லக் அடித்து காசு எங்கெங்கேயோ சேவ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டரான ப்ரூவன் பவுலர்ஸ் எடுத்தால், ப்ரூவன் இன் சென்ஸ் ஒட்டேனியர் பேட்மேன் இஸ் அ ப்ரூவன் பவுலர். அண்ட் குவெனா மப்பாக்கா வந்து எல்லாமே போடுறாரு. பீடாக ஹைப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி ஹைப் பண்ணுறாரு. பட் அண்ட் ஹைப் இஸ் ஆல்சோ ட்ரூ. பையன் யாருக்கர் போடுறாரு, பவுன்சர் இருக்குது, ஸ்விங் இருக்குது, கட்டர் இருக்குது, பேக் ஆஃப் ஹேண்ட் இருக்குது, எல்லா வெரைட்டியும் போடுறாரு. இன்டர்நேஷ்னல் இப்போயே டெபியூ பண்ணிட்டாங்க. பெருசாக இன்ஜுரி எதுவும் ஆகலை. ஹை பேஸ் 150 போடுறாரு அட் 19 to 20. ஸோ மேபி என்னோடய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு குவெனா மப்பாக்கா பிடிக்கும். அவரோட ஸ்கில்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் இது பயாஸ்ட் ஒப்பீனியன் தான். எனக்கு குவெனா மப்பாக்காவை 11 ஃபிட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. இது எடுக்கிறது கஷ்டம். பட் ஸ்டில்
அந்த பயஸ்னால நாங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. அங்கே தான் நம்ம நிறையா காசை கம்மி பண்ணலாம். ஏன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. இங்கே லூத் ஹவுஸ் பார்ப்போம்னா எனக்கு பிடிச்ச பிக் கைஸ், எனக்கு ஒரு பிடிச்சிச்சு. ஏன்னா நம்ம லாஸ்ட் சீசன் வந்து எங்கேயோ வந்து சும்மா கொண்டு வந்தோம், பவர் பிளேயில் விக்கெட் மேலே விக்கெட்டாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு கைஸ். ஸோ அந்த விதத்தில் எனக்கு லூத் ஹவுஸ் பார்ப்போம்ல லுக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகேடா, ஹி இஸ் அ ஒர்க்கபிள் ஆப்ஷன்னு. ஸோ அதனால தான் சிஎஸ்கே என்ன யோசிப்பாங்கன்னா, மேபி இங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு பிக் எடுத்து போடலாமின்னு கூட யோசிக்கலாம். அண்ட் அதுதான் நடக்கும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஏன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் பவுலிங்கில் எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. தாராளமாக இங்கே காஸ்ட் கட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே எங்கேயாவது ஆப்ஷன்ஸ் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஒர்க்கபிள் தான். அதுக்கப்புறம் ரிச்சர்ட் கிளீசனுக்கு பேக்கப் கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. அது கிரேக் ஓவர்டன் ஆர் டேனியல் ஓரல். சாம் குக் நமக்கு ஆடி இருக்காரு. சானி பேக்கர் போட்டிருந்தேன், பட் இங்கிலாந்து மேட்ச்சில் பலன்னு பொழந்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில். பட் ஸ்டில் இஸ் சம் குவாலிட்டினால நான் பார்த்தனால போட்டிருக்கேன். பட் நம்மளாம் எடுக்க மாட்டோம். பட் ஹீ இஸ் அன் ஆப்ஷன். இங்கே கிரேக் ஓவர்டன் அண்ட் டேனியல் ஓரல் எஸ்ஆர்ஹெச்கான பிளேயர்ஸு. அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு எஸ்ஆர்ஹெச்சோட பிக்ஸ் நிறையா பிடிச்சிருக்கு. க்ரூகர் கூட எஸ்ஆர்ஹெச்சோட பிக் தான். ஸோ அவங்க சாயலில் லைக் நம்மளும் இங்கிலாந்து ஓரியன்டாக பிக்ஸ் எடுக்கலாம். அவங்க ஸ்டைலில் பிக் பிளேயர்ஸ் கூட நம்ம பிக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது. அண்ட் இப்போ நம்ம ப்ரியாரிட்டிக்கு வருவோம். என்னை பொறுத்தவரை டெவால்ட் பிரவிஸ் இஸ் அ மஸ்ட் பிக் கைஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மிடில் ஆர்டரில் வேறு பிளேயர்ஸே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வேறு பிளேயர்ஸ் நல்ல பிளேயர் குவாலிட்டி பிளேயர்னே கிடையாது. டாப் ஆர்டரில் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓவர்சீஸ் ஆப்ஷன்ஸ் கூட டாப் ஆர்டரில் நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு விக்கெட் கீப்பர் கிடைக்கலனா கூட இங்கே ஒரு கான்வே வச்சு கூட ஃபில் பண்ணலாம். பட் மிடில் ஆர்டரில் ஃபில் பண்ண முடியாது. நம்மளும் மிடில் ஆர்டர் தான் தடுமாறி இருக்கும். நமக்கும் ஒரு ஆள் தேவை, ஒரு ஹை ப்ரொஃபைல் பிக் தேவை. தட் குட் பி டெவால்ட் பிரவிஸ். அண்ட் அதனால் நான் என்னோட பட்ஜெட்டில் ஹையஸ்ட் காஸ்ட் டெவால்ட் பிரவிஸ் தான் போடுவேன். அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் விக்கெட் கீப்பர் கிடைக்காமல் இருக்கலாம். மேபி லோக்கல் பிளேயர் கிடைச்சால் அங்கே உங்கள் செகண்ட் பிக்காக கொஞ்சம் ஒரு குவிண்டனுக்காக வரும்போது ஒரு 2 மில்லியன் ஒரு 1.5-2 மில்லியன் ஏற்றி கிடைக்கலாம். ரஃபாக அப்படியே தூண்டில் போட்டு பார்க்கலாம். கிடைச்சா லாபம், இல்லைனா காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். தேர்டு என்னோடய நம்பர் 7 ரோல். எனக்கு இந்த ரோலில் கண்டிப்பாக ஒரு ஓரளவுக்கு நல்ல பிளேயர் எடுத்துடணும் கைஸ். எப்படியாவது இங்கே எங்கேயாவது காசை தேற்றி நம்பர் 7 ஒரு டொமஸ்டிக் பிளேயர் எடுத்தால் டீம் செட்டில்டாக இருக்கும். சம்ஹவ் அது போர்ட் கேட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு ஈத்தன் போஷ் மேபி ஆர்டிஎம்மில் டெல்லி எடுக்க பார்த்துடலாம் அகெயின். அண்ட் பேட்ரிக் குருக கூட எஸ்ஆர்ஹெச்சோட பிக் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ ப்ராப்ளி இந்த பிக் கூட ஃபில் பண்ணலாம். அண்ட் நம்பர் 4 நம்பர் 5 பவுலர்ஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தடுக்கி விழுந்தால் கூட ஒரு லூத்தோ சிப்பம்லா, ஒரு ஹார்டஸ் வில்லியான் செமி டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் கூட நம்ம எடுக்கலாம். ஸோ அதனால் அங்கே நம்ம பிரச்சனையே யோசிக்கவே தேவையில்லை, கண்டிப்பாக எடுத்துடலாம். அண்ட் இங்கே பட்ஜெட் பார்ப்பேன் எவ்வளோ அலோகேட் பண்ணலான்னு. மில்லியன்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ரஃபாக பார்த்தீங்கன்னா நமக்கு 21.5 மில்லியன் இருக்குது. ஸோ 21.5 மில்லியனில் என்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரவிஸ் ரூட்டில் போனால் 10 மில்லியன் பிரவிஸ்க்கு போடலாங்க. இது ரொம்ப அதிகம் என்னை கேட்டால். இவங்களோட டீமோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஓகே, நான் இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் நான் அதை ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ரைட், நான் பழைய ஷீட் எடுத்துருக்கேன். இதெல்லாம் அகைன் இது நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா இதுதான் காஸ்ட் கிடையாது கைஸ். நான் என்னோடய ரஃப் எஸ்டிமேட்டில் கூட்டி கழித்து பார்த்து சம்மோ மேட்ச் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இதை ப்ரைஸ் எல்லாமே நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்க ஆக்ஷன் டே அன்னைக்கு கண்டிப்பாக காட்டுவாங்க, நம்ம அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் என்னோடய ரஃப் எஸ்டிமேட்ஸ் இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா. ஓகே ரைட், இப்போ அந்த டிஸ்கஷன் போகலாங்க. பிரவிஸ்க்கு 10 மில்லியன் நான் ஒதுக்கியிருக்கேன்ல. ஸோ 10 மில்லியன் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மெயின் காம்படேட்டர்ஸாக எஸ்ஆர்ஹெச் இருக்க மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் தேவைப்படாது மெயினாக. மேபி 1-2 பிட் போட்டு பார்க்கலாம், சும்மா கடமைக்கேன்னு போடணும்ல, அந்த மாதிரி போடுவாங்க. மற்றபடி ஆர்ஆர் அண்ட் எம்ஐ வந்து போட்டியாளர்கள் கிடையாது. ஸோ மெயின் காம்படேட்டர்ஸ் இவங்க 2 பேர் தான். பிரிட்டோரியாவுக்கு டொமஸ்டிக் பிக்ஸ் யாருமே இல்லை. ஸோ 7 சவுத் ஆஃப்ரிக்கன்ஸை ஃபுல் பண்ணணும். காம்படிஷனில் லோக்கல் பிளேயர்ஸ் இல்லாமல் கப்படிக்க முடியாது. ஸோ 7 பிளேயருக்கு அவங்க ஓரளவுக்கு தாராளமாக பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணணும் கைஸ். அங்கே ரஃபாக அவங்க 7 பேருக்கு 30ன்னு வச்சுக்கோம். ஓகே, 7 பேருக்கு 30 மில்லியன் போட்டு எடுக்கணும். அண்ட் அப்படியும் அவங்களுக்கு கொஞ்சம் ஓவர்சீஸ் பிளேயர் லேக் ஆகுது. ஸோ ஸ்டில் ஓகே 30 மில்லியன் போடுவாங்க. அண்ட் டர்பன் வந்து 29 மில்லியன் இருக்கா, ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் இருக்கார், 6 பிளேயர் அவங்க எடுத்துடணும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்ரம் தான் ஃபஸ்ட் பெரிய பிக்காக இருக்கும். ஸோ இந்த ஆர்டரும் முக்கியம் கைஸ். ஆர்டரை பொறுத்து தான் வேறு நமக்கு லக் அடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டரில் மார்க்ரம் தான் வரான்னு வச்சுப்போமே. மார்க்ரம் ஃபஸ்ட்டு வந்தால் கண்டிப்பாக பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் டார்கெட் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு டிஃபால்ட் கேப்டன் யாருமே இல்லை. ஸோ கண்டிப்பாக அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ மெயினாக நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது டர்பன்னா. டர்பன் எப்படியாவது அவர் நம்ம மார்க்ரம் எடுத்தால் நமக்கும் கப் அடிக்கலாம், மார்க்ரம் நம்ம கப் வாங்கி தரோம்னு நினச்சி 2 பேரும் மாறி மாறி போட்டி போட்டு 7 to 8 மில்லியன் போனாங்கன்னா சம்மா இவன் தான் எடுப்பான். இவன் ஃபஸ்ட்லேருந்து ஒரு 8 மில்லியன் கால்னா 23-24 மில்லியன் தான் இருக்கும். ரஃபாக நம்ம ப்ரைஸ்க்கு வந்தாச்சா
ஸ்டில் அவனுக்கு ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா பிளேயர் தேவை. ஸோ ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் தான் இருக்கான், இன்னொரு சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிப்பாக அவன் எடுக்க பார்க்கணும். ஸோ அவனுக்கு பர்ஸ் கிடையாது. ஸோ இவன் பிரிட்டோரியா அப்போ பிரிவிஸோட போட்டியிலேருந்து வெளியே போயிடுவான். அண்ட் இங்கே பிரிவிஸா மார்க்கமாக பார்த்தா நான் சொன்ன மாதிரி கேஸ் இவங்க டொமஸ்டிக் பிளேயர்ஸில் மிடில் ஆர்டரில் யாருமே இல்லை. ஸோ அதனால் பிரிவிஸ் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நான் மார்க்ரமாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். மார்க்ரம் நமக்கு தேவையில்லை. மார்க்ரம் மேபி கம்மி அமௌண்ட்டில் கிடச்சா தாராளமாக எடுக்கலாம், பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அண்ட் மார்க்ரம் விட அந்த ஸ்லாட் போனால் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க கவர் அப் பண்ணுறதுக்கு. ஸோ மிடில் ஆர்டர் தான் என்னோடய ப்ராப்ளம். மிடில் ஆர்டரில் எனக்கு ஆள் கிடையாது. அதனால் நான் என்னோடய டார்கெட் டெவால் ப்ரூஸ் தான். ஸோ அந்த ஆங்கிள்லேருந்து டெவால் ப்ரூஸ் மட்டும் தான் நம்ம டார்கெட். மார்க்ரம் டார்கெட் கிடையாது. பிரிட்டோரியா அவன் எடுத்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்ரம் வந்து பிரிட்டோரியா எடுத்தால் 24 மில்லியன் தான் இவன் காலி. ஸோ 2 பேர் தான் போட்டி போட போகிறாங்க, ஜோபர்கும் அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும். வித்தியாசம் 8 மில்லியன் இருக்குது. ஸோ 8 மில்லியனுக்கு இவன் யோசிக்கலாம், ஒரு பிளேயருக்கு நம்ம 9 மில்லியன் போகலாமான்னு. போகலாம், தாராளமாக போகலாம். அப்போ கரெக்டாக நம்ம பர்ஸ்க்கு வருவோம். ஸோ 2 பேருமே சேம் பர்ஸ்க்கு வந்துடுவாங்க. ஸோ 5 பிளேயரு, இவனும் 5 பிளேயர், 20 மில்லியன்னு. பட் அங்கே தான் சம்பவம் நம்ம வந்து பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா 1 மில்லியன் போனாலும் பரவாயில்ல, நம்ம போய் எடுக்க பார்க்கணும் கைஸ். ஏன்னா இதுதான் கஷ்டமான சாய்ஸ். இதை நம்ம எடுக்கணும். எடுத்தால் தான் நெக்ஸ்ட் சீசன் ஆர் அப்கமிங் சீசன்ஸில் நம்மளோட கோர் சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளேஸும் எடுக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் டாப் ஆர்டரில் நிறைய பிளேஸ் வராங்க. நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓவர்சீஸில் தான் நிறைய பிளேயர் டாப் ஆர்டர் பிளேஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மிடில் ஆர்டர் ரோல் தான் கஷ்டம். ஸோ எப்படியாவது ஒரு 10 மில்லியன் அதனால் நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ 10க்கு மேலே போக மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 7.5 8 நினைக்கிறேன். ஒரு 9 ப்ராபப்ளி ட்ரிஸ்டன் சப் 9 போனார்ல லாஸ்ட் டைம், அந்த மாதிரி 9 or 10 போகலாம். ஸோ ட்ரிஸ்டன் சப் தான் அப்போ 9.2. மார்க்கோ யான்சன் ஒரு 6ல் முடித்தாங்க. சன்ரைசர்ஸ் 15 போட்டு 2 பிளேயர் எடுத்தாங்க. ஹை ப்ரொஃபைல் 2 பிக்ஸை 15 மில்லியன் போட்டு எடுத்தாங்க. ஸோ நம்மளும் இதே போல் எஸ்ஆர்ஹெச் மாதிரியே 2 பிளேயர்ஸை டார்கெட் பண்ணணும். ஒன்று டெவால் ப்ரூஸ் அட் 10 மில்லியன். அதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அண்ட் டர்பன் நமக்கு போட்டி போடலாம். ஸோ டர்பன் மட்டும் தான் பிரச்சனையாக இருப்பான். பட் இது எல்லாமே தலைகீழாக மாறும் எப்போனா பிரிவிஸ் ஃபஸ்ட்டில் வந்தால் பிரிட்டோரியாவும் போகலாம். போய் பிரிவிஸ் எடுக்க பார்த்துட்டு மார்க்ரமே எடுக்க பார்க்கலாம் கைஸ். ஸோ இந்த மாதிரி பரவாயில்ல, நான் ஃபுல்லாக ஆல் அவுட்டாக இறங்குறேன். எனக்கு என்ன போனாலும் பரவாயில்லன்னு கூட இறங்க பார்க்கலாம். பட் ஸ்டில் பிரிவிஸ் வந்தாலும் நம்ம எடுக்கலான்ற மாதிரி தான் தோணுது. பட் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது. ஆக்சுவலி லக் வேணும். அந்த ஒரு லக் எப்படியாவது நமக்கு அடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுக்கலாம் கைஸ். முதல்ல பார்க்கும்போது எனக்கு பிரிவிஸ் எடுக்க முடியுமா முடியாதான்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அகெயின் பர்ஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் பேஸ் பண்ணி அசஸ் பண்ணால் தாராளமாக எடுக்கலாம். பிரிவிஸ் தான் மெயின் டார்கெட்டாக எடுக்கணும் 2 டீமுக்குமே. ஸோ பிரிட்டோரியா கண்டிப்பாக மார்க்கம் எடுத்துருவான்னு வச்சுப்போம். பிரிட்டோரியா ஜோபர்கும் சரி டர்பனும் சரி பிரிவிஸ் எடுக்க பார்ப்பாங்க. பட் டர்பனுக்கு என்னென்னா 4 and 5 கிளாஸ் அண்ட் பிரிவிஸ் ஒரே ப்ரொஃபைல் பிளேயர்ஸ். ஸோ மேபி அங்கே கூட யோசிக்கலாம், ஓகே பிரிவிஸ் எதுக்கு, நம்ம டாப் ஆர்டரில் ஒரு டொமஸ்டிக் பேட்டரி எடுக்கலாம், ஒரு பிரெட்ஸ்கி எடுக்கலாம், அந்த ரூட்டில் டர்பன் போனால் சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ திங்க் பிரெட்ஸ்கி டர்பன் தானே கைஸ். மேபி ஆர்டிஎம் கூட பிரெட்ஸ்கி மேலே போடலாம். ஸோ பிரெட்ஸ்கி ஒரு 5 மில்லியன் நேரம் தள்ளிட்டாங்கன்னா அங்கே கூட காசு இவனுக்கு போச்சுன்னா சூப்பராக தாராளமாக நம்ம பிரிவிஸ்க்கு டார்கெட் பண்ணி எடுத்துடலாம் கைஸ். ஸோ எஸ், ஸோ இப்போதைக்கு நான் 10 மில்லியன் அதனால் ஒதுக்கியிருக்கேன். பட் அவ்வளோ போக மாட்டார். பட் ஸ்டில் 2 மில்லியன் எக்ஸ்ட்ராவே போடுவோம். சேஃபர் சைடுக்கு 2 மில்லியன் அங்கே வச்சுப்போம். ஸோ இங்கே 10 மில்லியன் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டாக என்னோடய கான்சன்ட்ரேஷன் பவுலிங் போகும். எனக்கு பவுலிங்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஆப்ஷன் தேவை. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனுக்கு ஒரு 4 மில்லியன்றதான் சேஃபர் ரூட். பேஸ்ட் ஆன் லாஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டீசென்டிஷாக போயிருக்காங்க. எல்லா நல்ல பிளேஸுமே ஒரு 3 to 4 மில்லியனுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு டாபிக் ஒரு நல்ல பவுலர் 4 மில்லியனுக்கு எதர் அது இந்த பிக் 3 பேர்லேருந்து கம்மி ரேட்டில் கிடைக்கிற பிளேயராகவும் இருக்கலாம், இல்லை சம்ஹவ் அங்கே இங்கேன்னு போட்டு இந்த பாட்மன் மாதிரியான பவுலர்ஸ் கிடச்சா லாபம், இல்லைனா அதுக்கும் ஆள் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்லாம் 1 மில்லியனில் போகவே மாட்டாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பேக்கப் சாய்ஸஸாக இருப்பாங்க. ஸோ நல்லா 4+1 ஸ்ப்ளிட் பண்ணி இந்த 2 ஸ்லாட்டுக்கு எனக்கு 5 மில்லியன் போயிடுச்சு. ஸோ 15 மில்லியன் அங்கேயே எனக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டருக்கு நான் 1 மில்லியன் தான் வச்சுருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக 1 மில்லியன்னா போட்டுக்கிட்டு டார்கெட் பண்ணுறது கஷ்டம். பட் அது போனால் கூட பரவாயில்ல, எனக்கு ப்ரௌஸ் வராருன்ற கான்செப்டில் பேட்ரிக் ரூகருக்கு நான் செட்டில் ஆவேன். பேட்ரிக் ரூகர் ஆர் பிரிட்டோரியஸ் ஆர் எவான் ஜோன்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்க லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒருத்தர் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ 1 மில்லியன்லாம் அதிகம், பட் ஸ்டில் நான் ரஃபாக ரவுண்டாக 1 மில்லியன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே 10, 5, 16 போயிடுச்சா. இங்கே பேக்கப்புக்கு கண்டிப்பாக 1 மில்லியன் தேவை. ஒரு நல்ல ஓவர்சீஸ் பவுலர் பேக்கப் போனீங்கன்னா ஒரு 500 மில்லியன் ஆகிடுது, 500,000 ஆகிடுது. ஸோ ரஃபாக அதுக்கு ஒரு 1 மில்லியன். அதுக்கப்புறம் டாப் ஆர்டரில் 2 மில்லியன் ஓப்பனருக்கும் சரி, ஒரு நம்பர் 4 ஆர் நம்பர் 5 பேட்டருக்கும் சரி, டொமஸ்டிக் பேட்டர், சம்ஹவ் ஓவர்சீஸ் பேட்டராக கூட இருக்கலாம். அண்ட் இங்கே தான் கைஸ்
எங்கேயாவது தப்பி தவறி காஸ்ட் அதிகமாச்சுன்னா நம்ம கான்வேயில் செட்டில் இன் ஆகுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் கான்வே ஹேஸ் த லீஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 200K. வேறு பிளேயர்ஸ் எல்லாருமே 500Kல இருக்காங்க. கண்டிப்பாக ஜோர்டன் காக்ஸ்லாம் 500K நினைக்கிறேன். ஸோ அவருக்கு யாராவது டார்கெட் பண்ணி விலை ஏற்றுவாங்க, 1 மில்லியன் மேலே போகும். அந்த பாயிண்டில் தான் இன்கேஸ் டொமஸ்டிக் பிளேஸில் நம்ம காஸ்ட் அதிகமாக போடுற மாதிரி நிலைமை வந்தால் கூட நம்ம போடலான்னு தோணுது கைஸ். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு இந்த கான்வேவெல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் ஆட் பண்ணேன். நான் டீம் ஓரளவுக்கு பார்க்கும்போது கான்வேயோட பர்ஸ் பார்த்தா 200,000 தான் இருந்துச்சு. ஸோ 200,000க்கு ஹீஸ் அ குட் பை. 200,000 ஆக்ஷன் சென்ஸில் ஃபஸ்ட் சீசன் பார்க்கும்போது என்னோடய பார்வைக்கு இஸ் அ குட் பை தான் தோணுது. ஏன் சொல்கிறேன்னா மற்ற பிக்ஸ் எல்லாமே காஸ்ட் அதிகம். இந்த சின்ன பசங்களை விட்டுருங்க. காக்ஸ் 500,000 கண்டிப்பாக விலை அதிகமாக போவார். ரீசென்சி பயாஸில் ஜோர்டன் காக்ஸ் கண்டிப்பாக ஹையர் ரேட்டுக்கு போக போகிறார், 1 மில்லியன் மேலே தாண்டலாம். அண்ட் இதே பாயிண்டில் தான் நான் வியான் முல்டரை பற்றி பேசலை. அகெயின் ரீசென்சி பயாஸில் அவருக்கும் ப்ரைஸ் அதிகமாக போகும். நம்ம ஒரு பிளேயரை தான் எடுக்க முடியும். ரீசென்சி பயாஸ் பிரவுஸ்க்கும் இருக்குது. ஸோ பிரவுஸ் மேலே ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ணேன்னா எனக்கு முல்டர்லாம் நான் மறந்துடலாம், பிரெட்ஸ்கியும் மறந்துடலாம். குவிண்டன் டிகாக் மேபி ரிட்டையர்மெண்ட் மேபி அங்கே ரசிக்கு ஃபஸ்ட் சீசன் அப்படி தான் ஆச்சு. ரிட்டையர்மெண்ட்டில் இங்கே லிஸ்ட்டில் இருக்காரான்னு தெரில. 3.9 அப்போ குட் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க ரசிக்கு. ஸோ அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அந்த வயசானவர் அப்படி இப்படி கேஸில் வயசானவர்னு சொல்லும்போது தான் கைஸ் ஞாபகம் வருது. குவிண்டன் டிகாக் 32 தான் கைஸ் ஆகுதுன்னு போய் ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ஏன்னா 32 வருஷமாக ஆடிட்டு இருக்கேடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. 33 தான் அதுக்கு ஆகுது. ஸ்டில் ரிட்டையர்ட் பிளேயர். ஸோ மேபி அங்கே கம்மி ப்ரைஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்கேஸ் எங்கேயாவது பட்ஜெட் தப்பாக போச்சு, எக்ஸ்ட்ரா போடணும்னு நினச்சா கான்வே கேன் ஃபிட் இன் ஓப்பனர் கைஸ். ஸோ அதனால் நான் லாஸ்ட் மினிட் தான் ஆட் பண்ணேன். என்னை பொறுத்தவரை லோக்கல் பிளேயர்ஸ் எப்படியா நல்ல பிளேயர்ஸாக எடுத்துகிட்டு ஓவர்சீஸ் பிளேயர் தண்டமான பிளேயர் இருந்தால் கூட பரவாயில்ல. எஸ்ஆர்எஸ்ல நான் ரோசிங்டன் வச்சு பண்ணாங்க. ரோசிங்டன்னா அது முன்னாடி எனக்கு யாருன்னே தெரியாது. ரோசிங்டன் அவன் டாம் எபல் வச்சு ரோசிங்டன் வச்சு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க எஸ்ஆர்எச். ஸோ அதனால் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு லோக்கல் பிளேயரை நீ நல்ல பிளேயராக எடுத்தால் எனக்கு கான்வே வச்சு ஆடு, இல்லை யாரையோ வச்சு ஆடிடு, எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் தோணுது கைஸ். அண்ட் அகைன் கான்வே பேஸ்ட் ஆன் ஸ்கில் எனக்கு பிடிக்கல. நான் சிஎஸ்கே வீடியோஸ்லாம் நிறையா சொல்லியிருப்பேன், எனக்கு கான்வே தேவையில்லை. பட் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஆக்ஷன், இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் அஸ் லூசிங் எ லாட் ஆஃப் மணி இன் ரிட்டென்ஷன்ஸ், கிளீசனுக்குலாம் எனக்கு மில்லியன்ஸ் கணக்கில் தான் போட்டிருப்பாங்க கைஸ். இதெல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகுது. லிஸ்ட்டு போகுது. ஓவர்சீஸ் பவுலர் இங்கிலாண்ட்லேயே 4-5 பேர் இருக்கானுங்க. ஸோ அந்த வகையில் நம்மலாம் இங்கே காசு வேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ பட் எனிவேஸ் வின்ஸும் ஃபார்ம் நல்லா இல்லை. ஸோ ஃபைன், அதெல்லாம் நம்ம ஏன் அது பேச வேணாம். நம்ம ஆக்ஷன் முடிச்சுட்டு நம்ம திருப்பி கதறுவோம். இப்போதைக்கு அதுதாங்க எனக்கு லோக்கல் பிளேயரில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக போட்டுன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதனால் கான்வே ஸ்லாட்டுக்கு நான் 1 தான் வச்சுருக்கேன். பிரவுஸ் ரூட் போனோன்னா நமக்கு பிரெட்ஸ்கி, குவிண்டன் டிகாக்லாம் மறந்துடலாம். இப்போதைக்கு 1 மில்லியன் தான் மேக்ஸிமம். 1 மில்லியன் நம்ம சிஎஸ்கே அப்படி தானே பண்ணுவாங்க. அந்த ஒரு பட்ஜெட் அந்த 5 கோடி தாண்டினா இறக்கிடுவானுங்க. அந்த கழுத்தில் அப்படியே ஆக்ஷன் பண்ணிடுவானுங்க, வேறு ஸ்டாப்பிங்னு. ஸோ இதுதான் அந்த 1 மில்லியன் நம்ம வச்சுப்போம். அவ்வளோதாங்க நம்ம மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரஃபாக 19 மில்லியன் 21.5ல் நான் 19 மில்லியன் வந்து பிளேயிங் லெவனுக்கே போட்டுட்டேன். மீதி 2.5 மில்லியன் இருக்குது. ஐ மீன் 2.5 தானே கைஸ், 21.5 தானே இருக்குது. எஸ், 2.5 மில்லியன் வருமா? ஸோ 2.5 மில்லியனில் நீ 6 பிளேயர் இல்லை 7 பிளேயர் பேக்கப்புக்கு எங்கேயோ பிடிச்சி போட்டால் கூட ஓகே கைஸ். 2.5 மில்லியன் இன்ட்டு 7 வச்சுப்போம். ஸோ 7 போட்டிங்கன்னா ஒரு பிளேயருக்கு ரஃபாக 200 போடலாமா? 200 ரொம்ப கம்மி இல்லை. அட்லீஸ்ட் 3.5-4 போடலாம். ஸோ மேக்ஸிமம் 2 பிளேயருக்கு 4 போட்டுட்டு மீதி எல்லாம் 200 எடுத்தால் கூட உங்களுக்கு சூப்பராக செட் பண்ணலாம் கைஸ். அதனால் 19 மில்லியன் தான் நான் 21.5ல் 19 வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ பிரவுஸ் ரூட் போனால் இது தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் நான் பிரவுஸ் ரூட் போனான்னா டாப்க்கு நீங்கள் 4. ஸோ கான்வே டெரரிசம் வேண்டாம், கான்வே நல்லா ஆட மாட்டார் அப்படிலாம் நினச்சிங்கன்னா அங்கே டாப் ஆர்டரில் 4 மில்லியன் வச்சுட்டு குவிண்டன் டிகாக் ஆர் பிரெட்ஸ்கி ஆர் அதான் 2 பேர் நல்ல பிக்கு. ஸோ குவிண்டன் டிகாக் ஆர் பிரெட்ஸ்கியில் யாரோ ஒருத்தர் எடுக்கலாம். ஸோ 4 மில்லியனுக்கு அங்கே நம்ம போடலாம். அண்ட் இங்கே மிடில் ஆர்டருக்கு 2 ஸ்லாட்டுக்கு 4 மில்லியன், ஒரு எஸ்தர் உசைன் இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். 2 மில்லியனுக்கு எடுத்துலாம் நினைக்கிறேன். ஸோ 2 மில்லியனுக்குள்ளே எடுத்துட்டோன்னா அதே மாதிரி இன்னொரு பிளேயர் எடுத்து போட்டால் 4 and 5 செட் பண்ணிடலாம். பட் அதுதாங்க 4 and 5 குவாலிட்டி புவராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் பிரவிஸ் இஸ் அகைன் மை நம்பர் 1 பிக்கு. ஓகே, ஸோ இங்கே 4 மில்லியனு. அப்புறம் ஆல்ரவுண்டருக்கு 3 மில்லியன் எக்ஸ்ட்ரா எனக்கு இங்கே 2 மில்லியன் போட்டு ப்ராபபிளி போர்ட் கேட்டர் இந்த மாதிரி ஆட்கள் ஒரு டாப் டயர் லெவலில் இருக்க பிளேயர்ஸ் நான் டார்கெட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் பவுலிங்க்கு எக்ஸ்ட்ரா 2 மில்லியன் போடலாம். எக்ஸ்ட்ரா 2 மில்லியன் போட்டுட்டு இங்கே நான் என்னோடய ஃபேவரட் குவேனா மப்பாக்கா ஒட்டேலியர் பாட்மன் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரூவன் பிளேயர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது யாராவது பிட் பண்ணால் கூட நம்ம போட்டு எடுக்க பார்க்கலாம்.
குவெனா மபாக்கா இஸ் மை ஃபேவரட் ஆஃப் திஸ் டூ. ஸோ 7 மில்லியன் இருந்தால் குவெனா மபாக்கா ப்ளஸ் அகெயின் இங்கே யாராவது எடுக்கலாம். அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்துடுவாங்க. எப்படியும் யார் லீஸ் ப்ரைஸோ, யார் ஃபஸ்ட்டு வராங்களோ, கம்மி ப்ரைஸில் வராங்களோ அவன் நம்ம போட்டு எடுத்துருவோம். அது யார் வராங்கன்றது ஆக்ஷன் ஆர்டரை பொறுத்து தான். அண்ட் ஃபைனலி பேக்கப் இங்கேயும் 1 மில்லியன். ஏன்னா ஓவர்சீஸ் பவுலர் போனாலே அட்லீஸ்ட் 500,000 ஆகுது. ஸோ ரஃபாக நான் 1 மில்லியன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே தான் எங்கே காசு சேவ் பண்ணலாங்க. எங்கே சேவ் பண்ணுறோமோ இன்னொரு இடத்துல போட்டு அப்கிரேட் எடுக்க பார்க்கணும். ஸோ அதுக்கெலாம் பிளான் ஏ பிளான் பி நம்ம ஆக்ஷனில் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் கைஸ் என்னோட ஃபஸ்ட் வியூவில் கிடச்சிருக்க பிளேயர்ஸ். அண்ட் இங்கே ஸ்பின்னர்ஸ் மெயின் லெவலில் யாருமே இல்லை. பேக்கப் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 பிளேயரை போட்டிருக்கேன். கண்டிப்பாக தாஹிர் பேஸ் பிளேஸுக்கு நம்ம எடுத்துருவோம். அது ஒன்று கவர்டு. எனக்கு மேட்சப் ஆப்ஷனாக தேவைப்படும் போது தாஹிர் ஆடலாம். அவர் நல்லா தான் போடுறாரு. ஸோ அதனால் அது எனக்கு ஃபைன் தான். சுப்ராயன் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஒரு மேட்சப் ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம். பட் இவர் காஸ்ட் அதிகமாக தான் போவார்னு நினைக்கிறேன். ஸோ இவர் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கணும். கைல் சிமன்ஸ் சிஎஸ்கே பிளேயர் அவர் எடுக்கலாம். ஜேஎஸ்கே பிளேயர் எடுக்கலாம். ஆர் மேத்யூ ஃபோர்ட் மேபி. இது ரஃபாக லாஸ்ட் மினிட்ல ஆட் பண்ணேன். பட் அகெயின் திஸ் இஸ் நாட் மை ப்ரிஃபரன்ஸ். மேபி எடுத்து ஒரு ஒரு பேக்கப் ஆப்ஷனாக எந்த ஒரு ஸ்லாட்டுக்கு அகில் ஹுசைன் ஸ்லாட்டுக்கு மேபி ஒரு ஃபாஸ்ட் பாலர் தேவைப்படுது, அந்த பிச்சுக்கு தேவைப்படுதுன்னா அப்போ மேத்யூ ஃபோர்ட் மாதிரியான ஒரு ஆல்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெயின் லெவலில் டெஃபினட்டாக கிடையாது. கமிண்டோ மெண்டிஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கமிண்டோ மெண்டிஸ் அட் நம்பர் 4. எனக்கு மிடில் ஆர்டரில் ஆளே கிடையாது. எனக்கு என் கண்ணுக்கு நல்ல பிளேயரே யாருமே தெரியல. ஸோ கமிண்டோ மெண்டிஸ் நம்பர் 4 நம்பர் 5ல ஹீ கேன் ஆக்ட் அஸ் அ டூயல் ஆப்ஷனில். ஸோ அந்த வகையில் எனக்கு கமிண்டோ மெண்டிஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் அவைலபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே ஓவர்சீஸ் பவுலர்ஸில் ஓவரால் சாம் குக் அண்ட் சோனி பேக்கர் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இதுதான் ஓவரால் என்னோட ஐடியாவில் ஃபஸ்ட்டு வியூவில் எனக்கு கிடச்சிருக்க இன்புட்ஸில் நான் பார்த்துருக்குது. அண்ட் 2 பிளேயிங் லெவன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், லைக்லி வித் பிரிவிஸ் அண்ட் வித்தவுட் பிரிவிஸ்னு. ஸோ பிரிவிஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் அண்ட் கான்வே வச்சுருக்கேன். ஏன்னா கான்வே அகைன் நான் முன்னாடி ஸ்ட்ரெஸ் பண்ண மாதிரி கான்வேயோட ப்ரைஸ் 200K தான். ஸோ எங்கேயாவது காசு எக்ஸ்ட்ரா போடணுன்னா அங்கே போட்டுட்டு கான்வே எடுத்து கூட ஒரு சீசன் ஓட்டிட்டு அடுத்த சீசன் கட்டி விட்டு கூட வேறு பிளேயர் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். ஒரு சீசன் கான்வே ஆடல எனக்கு பிரச்சனையாக படலை, ப்ரொவைடட் வி கெட் பிரிவிஸ். எனக்கு பிரிவிஸ் வந்தால் கான்வே ஆடல எனக்கு பிரச்சனை இல்லை கைஸ். அண்ட் நம்பர் 3 ஜேம்ஸ் வின்ஸ். அண்ட் நம்பர் 5 ப்ராப்ளி எனக்கு ஐடியாவே இல்லை. அகெயின் உங்களோட இன்புட்ஸ் எனக்கு தேவை. ஸோ உங்களுக்கு நான் மிடில் ஆர்டரில் ஆடுற சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ் யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், நான் ப்ரொஃபைல் செக் பண்ணி பார்க்குறேன். நம்பர் 6 டோனன் ஃபெர்ரா. நம்பர் 7 பேட்ரிக் க்ரூகர்னா ஒரு செகண்ட் டயர் ஆல்ரவுண்ட் பிக் தான். பட் சன்ரைசர்ஸ்க்கு ஆடி இருக்காரு. சிஎஸ்கே கூட ஏதோ ஒரு மேட்ச்சில் விக்கெட் எடுத்தார். எனக்கு அந்த ஃப்ளாஷ் ஆஃப் ஃபோட்டோ அந்த மொமெண்ட் எனக்கு கண்ணில் வந்துச்சு. அதனால் நான் க்ரூகரை தான் 2 லெவன்லேயும் வச்சுருக்கேன், வித் லெவன்லேயும் வித்தவுட் லெவன்லேயும். ஏன்னா அவர் கம்மி ப்ரைஸ்க்கு எடுத்துடலாம். அகில் ஹுசைன் அட் நம்பர் 8. நம்பர் 9 லூத்தோ சுமாம்லா. இது சிஎஸ்கேக்கு நல்லா பண்ண பிளேயர், ஜேஎஸ்கேக்கு நல்லா பண்ண பிளேயர், லாஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் லூத்தோ சுமாம்லா ஆஸ் அ பட்ஜெட் ஆப்ஷன். நம்பர் 10 லிசார்ட் வில்லியம்ஸ். ஏன் இங்கே லிசார்ட் வில்லியம்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த 3 பேரில் எனக்கு லிசார்ட் வில்லியம்ஸ் தான் கம்மி ப்ரைஸ் போவார்ன்ற மாதிரி தோணுது. நாண்ட்ரே பர்கர் ஒரு ஹாட் பிக் எப்பயுமே. ஜெரால் கொட்ஜியா டூயல் வேல்யூ. ஸோ அதனால் காஸ்ட் அதிகமாக தான் போவார். லிசார்ட் வில்லியம்ஸ் இஸ் தி அண்டர் ரேட்டட் ஆஃப் தி 3ன்னு சொல்லலாமா. ஸோ 3 பேரில் லிசார்ட் வில்லியம்ஸ் தான் பெருசாக ஓவர்சீஸ் லீக்ஸ்லாம் நேம்ஸ் வரல. ஐபிஎல் எடுத்தாங்க, இன்ஜுரி ஆகிட்டு போனார். ஸோ அதனால் அகெயின் இந்த 3 பேருமே இன்ஜுரி பிக் கைஸ். ஸோ அதனால் ஒருத்தர் தான், 2 பேர் நான் எடுக்கவே மாட்டேன். யாராவது ஒருத்தர் தான், இன்னொருத்தருக்கு டாட்டா பை பை சொல்லிடுவோம் கைஸ். 3 பேருமே மாறி இன்ஜுரி ஆகிட்டு இருக்கானுங்க. அதனால் ஆர்டிஎம் இருக்குது டீமில் வேறு பிளேயரை எடுக்க முடியாதுன்ற ஒரே ரீசனால் தான் 3 பேர்லேருந்து ஒருத்தர் ஆர்டிஎம் போட்டு எடுக்கிறதா இருக்குது. பட் 3 பேர் இன்ஜுரி ஆகிறதுனால ஒருத்தர் தான் எடுக்கணும். ப்ராப்ளி லீஸ்ட் காஸ்ட்டாக லிசார்ட் வில்லியம்ஸ் தான் இருப்பார்ன்ற மாதிரி என்னோட நம்பிக்கை. அதனால் நான் லீஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா ஓவர்சீஸ் பவுலிங் லோக்கல் பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, சம்ஹோ மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் நம்ம ரிச்சர்ட் கிளீசன். ஸோ இதுதான் பிரெவிஸ் வச்சுன்னு எடுத்த பிளேயிங் 11. அண்ட் பிரெவிஸ் இல்லாமல் இருக்கிற பிளேயிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு பிரெட்ஸ்கி அண்ட் குவிண்டன் டிகாக் ஓப்பனிங் வச்சுட்டு அகேன் நம்பர் 4 நம்பர் 5க்கு ஆள் இல்லை, எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. 6 ஃபெரரா, 7 க்ரூகர், 8 அகில் ஹுசைன், 9 குவெனா மபாக்கா என்னோட ஃபேவரட். நம்பர் 8 லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் நம்பர் 11 கிளீசன். ஸோ 2 லெவனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரு இடத்துல நீங்கள் கை வச்சிங்கன்னா இன்னொரு இடத்துல அடி வாங்கணும். எதர் நீங்கள் பிரெவிஸ்க்கு போனீங்கன்னா அலோட் போனீங்கன்னா கீழே பவுலிங்கில் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி தெரியும் கம்பேரிங் போத். பட் குவெனா மபாக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் வேறு ஒரு ஒட்டேனியல் பேட்மேன் கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது ரஃபாக கம்பேர் பண்ணும்போது பவுலிங் இந்த சைடு வீக்கராக இருக்க மாதிரி தெரியுது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி, ரவுண்டடாக இருக்க மாதிரி தெரியும். பேட்டிங் ஆனால் ரொம்ப வீக் ஆகிரும். மிடில் ஆர்டரில் ஆளே கிடையாது. ஏதோ ஒரு ஓவர்சீஸ் பிக் எடுத்து மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லூயிஸ் டிப்ளா மேபி நம்பர் 4 ஆடலாம். ஸோ இதாங்க இந்த 2 லெவனுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். எந்த இடத்துல எங்கே ஒரு இடத்துல கை வச்சா இன்னொரு இடத்துல அடி வாங்குவோம். என்னை பொறுத்தவரை பிரெவிஸ் மேலே கை வச்சுட்டு இந்த ரூட்டில் போய் அடி வாங்குறது மேல் தோணுது.
அதுதான் நோட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ மிடில் ஆர்டர் பேட்டிங் ஆப்ஷன்ஸ் ஓவராலாக பார்க்கும்போது குவாலிட்டி எனக்கு கம்மி மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ப்ரூஸோட வேல்யூ ரொம்ப அதிகம். கான்வேயோட ப்ரைஸ் 200K தான். ஸோ அதனால் எங்கேயாவது எனக்கு காஸ்ட் கட்டிங் பண்ணணுன்னா நான் கான்வே 200K நம்மளை தவிர யாருமே போக மாட்டாங்க. அது டெஃபினட்டான உண்மை. நம்மளை தவிர கான்வேக்கு யாருமே பிட் பண்ண மாட்டாங்க. ஸோ 200Kக்கு உங்களுக்கு ஒரு பிக் ரெடியாக இருக்குது. விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அஸ் அன் ஓப்பனர் பார்க்கும்போது எனக்கு நான் அந்த எக்ஸ்ட்ரா காசை நான் 500K வேறு ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கு அந்த 200Kவை எங்கேயோ ஒரு பிளேயர் மேலே எக்ஸ்ட்ரா போட்டு அந்த பிளேயர் கிடைக்கிறாங்களான்னு பார்த்து எடுக்க போவேன். நம்பர் 3 அகேன் ப்ரூஸ் மேலே டார்கெட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் 2 இடத்துல அடி வாங்குவீங்க. எதர் அது ஓப்பனிங் வித் ஒரு நம்பர் 7 பேட்டராக கூட இருக்கலாம், ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பாட்டாக இருக்கலாம். ஸோ இங்கேயா 2 இடத்துல அடி வாங்குவீங்க. அகெயின் ப்ரொவைடட் நமக்கு லக் இருந்துச்சுன்னா ப்ரூஸ் கிடைப்பார். ப்ளஸ் லக் இருந்து எங்கேயாவது காஸ்ட் கட்டிங் பண்ணோன்னா மேபி இன்னும் ஒரு நல்ல பிக்கோட நம்ம தப்பிக்கலாம். பட் பார்ப்போம் ஆக்ஷன் நடக்குதா இல்லையான்னு. அண்ட் ஃபைனலி 4th அண்ட் மெயின் பாயிண்ட்டு ஸ்கவுட்டிங் ஸ்டார் டொமஸ்டிக் பிளேயர்ஸ். சன்ரைசர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சீசனில் ஜோர்டன் ஹெர்மன் வந்தார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரூகர் மாதிரியான பிக்ஸ்லாம் சம்பவ் எடுத்து சூப்பரான காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த இங்கிலாந்து பிளேயர்ஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த ஓரலு, டாம் எபலு, ரோஸ்டிங்டன்னு, ரோலஃப் வேண்டர்மெவு, ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை சம்பவம் எடுத்து சூப்பராக ஃபிட்டின் பண்ணாங்க. லியாம் டாசன் அவரும் நல்லா பண்ணார். ஸோ இந்த மாதிரி சூப்பர்பான சாய்ஸஸ் எடுத்து பண்ணாங்க. ஸோ அதனால் ஸ்கவுட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எம்ஐ வந்து ரிக்கல்டன்னு ஸோ நல்லா ஃபஸ்ட்டே எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கவுட்டிங் நல்ல பிளேஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கேயாவது காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 5ல் ஒரு ஸ்கவுட் ஒரு சூப்பர்பான பீக்கு டொமஸ்டிக்கில் இவன் தாண்ட அடுத்த ஸ்டாருன்ற மாதிரி பீக் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு 200Kல அங்கே வேலை முடிஞ்சிடுச்சு. 200Kல அங்கே ஃபில் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 500K சேவ் பண்ணுவீங்க. அது எக்ஸ்ட்ராவாக ப்ரூஸ் மேலே போடலாம், இல்லை டாப் ஆர்டர் மேலே போடலாம், இல்லை ஒரு பவுலர் மேலே கூட போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அவுட் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் ஆர் 2 பிளேயர் ஸ்கவுட்டிங் பேஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு பிளேயர் ஓகே தோணுது. பவுலிங்லலாம் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால பேட்டிங்கில் மிடில் ஆர்டரில் கண்டிப்பாக ஒரு நல்ல டொமஸ்டிக் ஸ்டார் அன்கேப் ப்ராடிஜி பிளேயர் எடுத்துடணும். ஸோ அதனால் ஸ்கவுட்டிங் ரொம்ப முக்கியமாக தெரியுது கைஸ். ஸோ இதுதான் ஓவரால் என்னோடய ஃபர்ஸ்ட் வியூ பேஸ்ட் ஆன் த ஆப்ஷன் லிஸ்ட். என்னோடய பார்வைக்கு எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்லாம் போட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பிளேஸ் யாராவது இருந்தால் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பிளேயிங் லெவன் என்னவாக இருக்கும்? ஸோ ஆப்வியஸாக இது நம்ம கண்டிப்பாக 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ரஃபாக கூட்டி கழித்து பார்த்து உங்களுக்கு ஓகே ஒரு பிரேவ்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு லெவன் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ அந்த ஐடியாவை கீழே ஷேர் பண்ணுங்க கைஸ். அண்ட் அகெயின் இன்னும் டிஃப்ரெண்ட்டான நேம்ஸ் வந்துச்சுன்னா நான் அகெயின் மற்ற டீம்ஸோட லிஸ்ட்லாம் பார்த்துட்டு ஒரு டீமோட பிளேயிங்கில் ஒன்று போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டர் பெட்டர் தேவைன்னா எந்தெந்த டீம்லாம் டார்கெட் பண்ணுவாங்க, மிடில் ஆர்டருக்கு எக்ஸ்ட்ராவாக ஹார்டாக போவாங்கன்றதை பார்த்துட்டு கூட நான் மேபி பார்ட் 2 ஷேர் பண்ணுறேன். இதை பார்ட் 1 வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, அண்ட் ஹை பட்டனையும் தட்டி விட்ருங்க கைஸ். அகெயின் பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.